Hi everyone, welcome to my channel English as a Life Skill. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது மார்னிங் அஃபர்மேஷன்ஸ். அதாவது நாங்கள் மார்னிங்கில் எழும்பும்போது எப்போவுமே வீட்டை பேரண்ட்ஸ் எழுப்ப நாங்கள் எழும்ப மாட்டோம். உடனே பேரண்ட்ஸ் எங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களை தான் சொல்லணும். இன்றைக்கு லேட்டாக எழும்பு, லேட்டாக ஸ்கூலுக்கு போகிறா, டீச்சர்கிட்ட பேச்சு வாங்க போகிறா, ப்ரிஃபெக்ட் பேச்சு விட போது, வெளியில் விட போயினோம். இப்படி நாங்கள் எழும்பும் போதே நெகட்டிவ் தாட்ஸோடு எழும்புகிறோம். அது நாளடைவில் எங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டியே வளர்த்து கொண்டு வந்துடும். ஸோ மார்னிங்கில் எழும்பும்போது நீங்கள் நல்ல மோட்டிவேஷனான விடயங்களை கேட்க வேணும். அதற்காகத்தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு மார்னிங் அஃபர்மேஷன்ஸ் அல்லது பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் போடுறேன். நீங்கள் இதையும் கேட்கலாம், அல்லது வேறு யூடியூப் சேனல்ஸ்லேயும் நிரம்ப மார்னிங் அஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கேட்டு எழும்பினீங்கன்னு சொன்னால் உங்களோட அன்றைய பொழுது நல்ல பொழுதாக உங்களுக்கு அமையும். எப்போவுமே நல்ல பாசிட்டிவிட்டியை உங்களுக்குள்ள வளர்த்தால் அது உங்களோட லைஃபுக்கு, உங்களோட ஃப்யூச்சருக்கு நல்லதாக இருக்கும். ஸோ நீங்கள் மார்னிங் அஃபர்மேஷன்ஸ் வந்து நல்ல பாசிட்டிவான தாட்ஸோட எழும்புங்க. இது வந்து ஏ லெவல் ஓ லெவல் எடுக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ எம் ரெடி ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் டே. இன்றைய நாளே நல்ல அழகான நாள் என்று நினைத்து கொண்டு நாங்கள் எழும்ப வேணும். ஏன்னா இன்றைய நாள் நல்ல அழகான நாளாக இருக்குது, அந்த நாளுக்கு நான் அழகாக ஆயத்தமாக வேண்டும். ஏன்னா எழும்பும் போதே இன்றைக்கு என்ன நடக்க போதோ என்று சொல்லி ஒரு நெகட்டிவ் இல்லாமல் நாங்கள் நல்ல ஒரு தோட்டோடு எழும்ப வேணும். டுடே இஸ் ஃபுல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஜாய். இன்று எனக்கு நிரம்ப நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும், நல்ல சந்தோஷமாக நான் இருப்பேன், எனக்கு நிரம்ப நல்ல விடயங்கள் எல்லாம் காத்திருக்குது. ஐ வேக் அப் வித் ஸ்ட்ரென்த் அண்ட் பாசிட்டிவிட்டி. ஏன்னா எழும்பும் போதே நான் ஒரு சோம்பேறியனை நினைத்து கொண்டு எழும்பாமல் நல்ல நேர்மறையான எண்ணங்கள் எனக்குள்ளே இருக்குது, நான் நல்ல பலமானவன், எனக்கு நல்ல பலம் இறைவன் தந்திருக்கிறேன், நான் அந்த பலத்தை யூஸ் பண்ண வேணும், நல்லா படிக்க வேணும் அப்படின்னு நினைச்சு கொண்டு நீங்கள் எழும்புறது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை தரும். ஐ அட்ராக்ட் குட் எனர்ஜி இன்டு மை லைஃப். எப்போவுமே எனக்குள்ள நல்ல சக்தியை தான் நாங்கள் கவர வேணும். ஏன்னா தீய சக்திகள் எங்களுக்குள்ளே வரக்கூடாது. நல்ல நல்ல எண்ணங்கள், நல்ல சக்தி என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே எனக்கு இறைவன் அருள் புரிய வேண்டும், இறைவனுடைய ஆசி வேண்டும். ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் நியூ பிகினிங். ஏன்னா இன்றைய இந்த ஆரம்பமான நாள், எனக்கு இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றி. ஏன்னு சொன்னால் எத்தனையோ பேருக்கு இன்று எழும்பி வெளியில் வெளிக்கிட்டு போகிற அளவுக்கு இல்லாமல் படுக்கையில் இருக்கிறார்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு இல்லாமல் எனக்கு நல்ல சுகமான நல்ல ஒரு உடலை தந்திருக்கிறார், நல்ல மனதை தந்திருக்கிறார், எல்லா வளத்தையும் இறைவன் தந்திருக்கிறார். ஸோ நாங்கள் எழும்பும்போது அந்த இறைவனுக்கு, எனக்கு இன்றைய பொழுதை நல்ல விடியலாக தந்த இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் எழும்பும்போது அது எப்போவுமே எங்களுக்கு என்ன யார் செய்தாலும் அது நன்றி கூறி பழக வேண்டும். ஏன்னா அப்போ அவ்வாறு நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு எழும்பி எங்களுடைய காலை பொழுதை ஆரம்பித்தோமாக இருந்தால் அது உங்களுக்கு நல்ல பொழுதாக அமையும். என்னுடைய மாணவர்களுக்கு எல்லாம் என்றும் நல்லதாகவே அமைய வேண்டும் என வாழ்த்துகின்றேன். தேங்க்யூ.